அந்தாமத்து அன்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்கு அந்தாமம் வாழ்முடி சங்கு ஆழிநூல் ஆரமுள செந்தாமரை தடங்கண் செங்கனைவாய் செங்கமலம் செந்தாமரை அடிகள் செம்பொன் திருவுடம்பே என்று பாடுகிறார். மேன்மையான இன்பமளிக்கும் உபகரணங்களும் இடங்களும் நிறைந்த அழகான பரமபதத்தில் உள்ள நித்தியசூரிகளிடம் கொண்டுள்ள அதே விருப்பத்தை தோஷங்களுடன் கூடிய சரீரமுள்ள ஜீவாத்மாவான நான் விலக எண்ணின போதிலும் பிளவுபட்ட நிலத்தில் நீர் தானே சென்று பாய்வது போல தன் கௌஸ்துபமணி ஸ்தானத்தை எனக்கு அளித்து தானே வந்து என்னோடு கலந்து கிருபை பண்ணினான் என்கிறார் ஆழ்வார். இப்படி மேல் விழ காரணம் யாதெனில், நித்திய விபூதியில் உள்ளவர்களுக்கு மட்டும் சுவாமியாய் இருந்துவிட்டால் அவன் எவ்விதம் சர்வேஸ்வரனாக முடியும்? இந்த லீலா விபூதியில் உள்ள இவருக்கும் சுவாமி ஆனதால் என்றோ எல்லோருக்கும் எஜமானனானான். இவ்விதம் ஆழ்வார் ஆசைப்பட்டபடி நித்தியசூரிகள் திரளிலே வந்து கலந்து அதன் காரணமாக தன் சர்வேஸ்வரத்துவம் பூரணமடைந்த எம்பெருமான் அந்த பூரிப்பினால் ஒளிமிகுந்து காணப்பட்ட அழகான மாலைகளுடன் கூடின திரு அபிஷேகம், சங்கு மற்றும் சக்கரம், பூணூல் முத்துமாலை போன்ற அனைத்து ஆபரணங்களும் அணிந்தவனாய் காட்சியளித்தான். அவனுடைய திருக்கண்கள் சிவந்த தாமரை மலர்கள் நிறைந்த தடாகம் போல் ஆழ்வாரை கண்டவுடன் விசாலமாக விரிந்தன. ஏற்கனவே சிவந்த கனி போன்ற திரு அதரம் இவரை உபசரிக்கும் விதத்தில் செந்தாமரை மலர் போல் புன்முறுவல் பூத்தபடி நின்றது. அவனது திருவடிகளோ சிவந்த தாமரைகளாகவே மாறின. அவனது திருமேனியோ சிறந்த செம்போனாகவே ஒளிவிட்டது என்று கூறுகிறார்.